குழந்தைகளா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று தமிழ் வகுப்பில் பாடம் 17 பூக்களை பறிக்காதீர்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக பூக்கள் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதை போய் பறிப்போம் தானே. ஏன் இந்த பாடத்தில் பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போகலாம். அன்று காலை பள்ளியில் குழந்தைகள் அழகாக ஆடை உடுத்தி திரண்டிருந்தார்கள். அன்னைக்கு காலையில் குழந்தைகள்லாம் அழகான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அவர்கள் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன் அவங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க? அது சிற்றூர் ஒன்றில் அமைந்த பள்ளி. அது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளி குழந்தைகள் வேறு இடத்திற்கு சென்றதில்லை. அங்கே படிக்கிற குழந்தைங்கள்லாம் வீடு அப்புறம் அவங்க பள்ளிக்கூடம் 2 இடத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. வேறு இடத்த அவங்க பார்த்ததே கிடையாது. அன்று அருகில் உள்ள நகரத்திற்கு சுற்றுலா அழைத்து செல்ல பள்ளியில் திட்டமிட்டிருந்தார்கள். அதனால் பள்ளியில் என்ன திட்டமிட்டிருக்காங்க? பசங்களெல்லாம் சுற்றுலா அழைச்சிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. பள்ளியின் வாசலில் பேருந்து ஒன்று வந்து நின்றது. பள்ளியோட வாசலில் பேருந்து வந்து நின்றது. பிள்ளைகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். பஸ் வந்து நின்னதை பார்த்தோன்னே பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் அவர்களுக்கு முதல் சுற்றுலா பயணம். மகிழ்ச்சிக்கு சொல்லவா வேண்டும்? இதுதான் அவங்க முதல் முறையாக எங்கே போகிறாங்க? சுற்றுலா போகிறாங்க. அதுவும் அவங்க நண்பர்கள் கூட போகிறாங்க. அப்போ அந்த சந்தோஷத்துக்கு அவங்க சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. சிற்றூரிலிருந்து புறப்பட்ட பேருந்து நெடுஞ்சாலையில் நுழைந்து பயணத்தை தொடர்ந்தது. அவங்க கிராமத்திலேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நெடுஞ்சாலையில் போயிட்டுருக்காங்க. இதுவரை காணாத பல அழகிய காட்சிகளை பிள்ளைகள் கண்டு மகிழ்ந்தார்கள். அது மாதிரி அழகான காட்சிகளை அவங்க பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனிமையான ஓசைகளை கேட்டு இன்புற்றார்கள். பேருந்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்க? பாட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டுட்டு பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பேருந்து நகரத்திற்குள் நுழைந்தது. நகரத்தில் வானளாவிய பெரிய கட்டிடங்களை கண்டு வியப்படைந்தார்கள். கிராமத்தில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கட்டிடங்களாக இருக்கும். நகரத்தில் சிட்டிலலாம் எப்படி இருக்கும்? அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து இப்படிலாம் கட்டிடங்கள் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பேருந்தில் குழந்தைகள் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்தார்கள். பேருந்தில் இருக்கும்போது குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? கிளாஸில் இருக்கிற மாதிரி அமைதியாக இருப்பாங்களா? இல்லை, பேசிக்கிட்டும் பாடிக்கிட்டும் நடனமாடிக்கிட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அழகான பூங்கா ஒன்றின் நுழைவாயில் பேருந்து நின்றது. அவங்க ஒரு பார்க்கோட வாசலில் போய் பஸ்ஸு போய் நிற்கிது. பிள்ளைகள் ஆரவாரத்துடன் பேருந்திலிருந்து இறங்கினார்கள். பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? நம்ம அந்த பூங்காவை போய் பார்க்க போகிறோம். அந்த சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக பேருந்துலேருந்து இறங்கி வராங்க. சிறுவர் சிறுமியரை முன்னாலும் சிறிது வளர்ந்தவர்களை அவர்களின் பின்னாலும் ஆசிரியர்கள் நிற்க வைத்தார்கள். நம்ம ப்ரேயர்லலாம் நிற்போம் இல்லையா? ஹைட் வைஸாக அதை மாதிரி சிறுவர் சிறுமியர்லாம் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்தவங்க அது மாதிரி வரிசையாக நிற்க வைக்கிறாங்க. யாரை நிற்க வைக்கிறாங்க? ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் கூறியவாறு பிள்ளைகள் பூங்காவில் வரிசையில் ஒழுங்காக சென்றார்கள். ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தான் வரிசையாக போகணும்,
அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது, வரிசையாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, வரிசையாக பூங்காவுக்கு போகிறாங்க. பூங்காவில் பல்வேறு மரங்களும் செடி கொடிகளும் வளர்க்கப்பட்டிருந்தன. அந்த பூங்காவில் என்னென்ன இருக்கு, பல்வேறு வகையான மரங்களும் செடி கொடிகளும் வளர்ந்திருந்தது. மரங்களிலும் செடி கொடிகளிலும் பல்வேறு வகையான பூக்கள் பூத்திருந்தன. அங்க இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் என்ன இருந்துச்சு, பூக்கள் பூத்திருந்தது. அவற்றின் மனம் எங்கும் பரவி இன்ப உணர்வை தூண்டியது. அதோட வாசனை எப்படி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பல்வேறு வண்ணங்களில் பூக்கள் மலர்ந்திருந்தன. அங்கே என்ன இருக்கு, பல்வேறு வகையான மரங்கள் இருக்கு. அப்போ எப்படி இருக்கும், பூக்களும் பல்வேறு வண்ணங்கள்ல இருக்கும். பூங்காவில் பல்வேறு பறவைகளும் சிறு விலங்குகளும் ஒலி எழுப்பி கொண்டிருந்தன. பூங்காலாம் என்னென்ன இருக்கு, பறவைகளும் இருக்கு, சிறு விலங்குகளும் இருக்கு. அதெல்லாம் எப்படி சத்தம் போடுது, அதோட சத்தம்லாம் எப்படி இருக்கு, வேற வேற மாதிரி இருக்கு. அந்த சத்தம்லாம் அவங்களுக்கு கேட்குது. பூக்களின் அழகில் மனதை பறிகொடுத்தார்கள். அங்கே இருக்கிற பூக்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாருக்குமே. நன்மதியும் அவள் தோழி கவின்மதியும் பூக்களின் அருகே நெருங்கி சென்றார்கள். யார் யார் பூக்கள் கிட்ட போனது, நன்மதியும் அவளோட தோழி கவின்மதியும் பூக்கள் கிட்ட நெருங்கி போகிறாங்க. ஆர்வத்துடன் மலர்களை தொட்டார்கள். ஆசையாக போய் அந்த பூக்களை தொட்டு பார்க்குறாங்க. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சில பூக்களை பறிக்க முயன்றார்கள். அங்கே அவங்கள சுற்றி பார்த்துக்கிறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பூவை போய் பறிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போது பூக்களை பறிக்காதீர்கள் என்று அதட்டல் ஓசை கேட்டது. அப்போது பூக்களை பறிக்காதீர்கள் என்னும் அதட்டல் ஓசை கேட்டது. யாரோ அந்த பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்லிகிட்டே வராங்க. இருவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார்கள். எங்கேருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க ரெண்டு பேரும். காவலர் ஒருவர் அவர்களை நோக்கி ஓடி வந்தார். அங்கே வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த காவலர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஓடி வராரு. அவங்க பூவை பறிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு ஓடி வராரு. பூக்களை பறிக்கக்கூடாது, இன்னும் பலர் பார்க்க வேண்டும், படித்த பிள்ளைகளுக்கு இது தெரியாதா என்றார். இங்கே இருக்கிற பூக்கள்லாம் பறிக்கக்கூடாது, இன்னும் நிறைய பேர் இதை பார்க்குறதுக்கு வருவாங்க, நீங்களாம் படிக்கிற பசங்க தானே, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு யார் கேட்குறாங்க, அந்த காவலர் கேட்குறாரு. இருவரும் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள். ரெண்டு பேரும் நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அந்த காவலர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மலர் பூங்காவை விட்டு அகன்று செல்ல பிள்ளைகளுக்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் மற்ற பகுதிகளை சுற்றி பார்க்க வேண்டுமல்லவா. அந்த மலர் பூங்காவை விட்டு செல்றதுக்கு அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு மனசே வரல. இருந்தாலும் இன்னும் நிறைய நம்ம பகுதிகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி போகலாம் அப்படின்ட்டு முடிவு செய்கிறாங்க. ஆகவே வேறு பகுதிகளுக்கு சென்றார்கள். அங்கிருந்த சறுக்கு மர பலகையில் ஏறி சறுக்கி மகிழ்ந்தார்கள். பூங்கால என்ன இருந்தது, சறுக்கு மரம்லாம் இருக்குது. அதில் ஏறி இறங்கி அவங்க தோழர்கள் கூட நண்பர்கள் கூடலாம் விளையாடுறாங்க. ஊஞ்சல் பலகையில் அமர்ந்து ஆடினார்கள். ஊஞ்சல்லாம் அங்கே இருக்குது, அதுலேயும் அமர்ந்து விளையாடுறாங்க. இன்னும் பல புதுமையான விளையாட்டு கருவிகளில் ஏறி இறங்கி மகிழ்ந்தார்கள். இன்னும் நிறைய விளையாட்டு
பொருட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த கருவிகளெல்லாம் ஏறி இறங்கி விளையாடுறாங்க. நண்பகல் உணவு வழங்கப்பட்டது. மதியம் சாப்பாட்டு நேரம் வந்துடுச்சு, அதனால சாப்பாடு கொடுக்குறாங்க. உணவு உண்ட பிறகு மரநிழலில் ஓய்வு எடுத்தார்கள். மதியம் உணவு சாப்பிட்டோன்னே எப்படி இருக்கும், கொஞ்சம் களைப்பாக இருக்கும் இல்லையா, அதனால அங்கே இருக்கிற மரங்கள் கீழே உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. வெயில் தாழ்ந்ததும் மீண்டும் பூங்காவை இன்னொரு முறை சுற்றி பார்த்தார்கள். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வெயிலில் ஒரு 3 மணிக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் போய் அந்த பூங்காவை மறுபடியும் சுற்றி பார்க்குறாங்க. மாலை பொழுது நெருங்கியது. பேருந்தில் எல்லோரும் ஏறுங்கள் என கூறினார் ஆசிரியர். குழந்தைகள் பூங்காவிலிருந்து வெளியேறினார்கள். மாலை நேரம் ஆயிடுச்சு, பொழுது சாயப்போகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க ஆசிரியர், எல்லாரும் வாங்க பேருந்தில் ஏறுங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. குழந்தைகள் பூங்காவிலிருந்து வெளியேறினார்கள். குழந்தைகள் பூங்காவிலேருந்து வெளியில் போகிறாங்க. சரி குழந்தைகளா, இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, என்ன கற்றுக்கிட்டோம்? ஏன் பூவை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? இப்போது நம்ம வீடுகளில் பூக்கள் இருந்ததுன்னா நம்ம பறிக்கலாம், சரியா? இதுவே இப்போது பார்க்கு, அது பூங்கா, இது பொதுவான ஒரு இடம். அங்கே பூக்கள்லாம் வளர்த்துருக்காங்க, மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் வளர்த்துருக்காங்க அப்படின்னா எல்லாரும் பார்க்குறதுக்காக தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போது நம்ம போகிறோன்னா அதை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். நம்மள மாதிரியே நிறைய பேர் அதை பார்க்குறதுக்காகவே வருவாங்க இல்லையா? இப்போ நம்ம போகும்போது அதுலேருந்து பூக்களை பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி வரவங்க அதை அங்கே வரும்போது அந்த பூக்கள் இருக்காது. அப்போ அவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி போவாங்க, சரியா? அதனால தான் இந்த பாடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது இடங்களில் இருக்கிற பூக்கள், அப்புறம் மரம் செடி கொடிகள், அப்புறம் அங்கே இருக்கிற விளையாட்டு பொருட்கள், இதை எதையுமே நம்ம சேதப்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி குழந்தைகளா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.